இவ்வாறு அந்த உலகம் என்ன செய்யல, இயங்கல. ஒரு சீரா ஒரு ஒழுங்கா என்ன செய்யுது, எல்லாமே இயங்கிட்டு இருக்குது. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிஸ்டம் அப்படி இல்ல உலகம் இல்ல, நம்ம வாழ முடியாதுங்க. நம்ம இப்ப ராத்திரிக்கு பிறகு பகலுன்னு தெரிஞ்சாத்தானங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு முடிவெடுக்கலாம். ராத்திரிக்கு பிறகு பகலே வராம ராத்திரியாவே போயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆகுறதுங்கிற, நமக்கு ஒரு சீரை அமைச்சு வச்சோம்னா நம்மளே உலகத்துல வாழ முடியுது. 2 பேர் இருந்தான்னு சொன்ன அவன் பாடுக்கு. அதுல ஒரு வேடிக்கை, இந்த கடவுள் தூங்குறான் போறான்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் அவன் பாடு கொஞ்சம் கூட நான் தூங்கிட்டானா ராத்திரியை நீடிச்சு போயிடும். ராத்திரி ஆக்கி வச்சுட்டு அவன் பாடு தூங்கிட்டான்னு வைங்க, ஒரு நாள் அசதியா புரிஞ்சு வச்சுக்காத, அது ஒரு 50 மணி நேரம் ஆயிரம் ராத்திரி. அப்ப இப்படி எல்லாம் குழப்பம் உண்டாக்கக்கூடிய கொள்கை எது? பல கடவுள் கொள்கை. இஸ்லாம் அப்படி மறுக்குது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ்ங்கறவன் ஒரே ஒருத்தன் தான், ஒருத்தனுக்கு மேல கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அதற்கு அர்த்தம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு உரியவன், வழிபாட்டுக்கு உரியவன், நம்முடைய தேவைகளை பிரார்த்திப்பதற்கு உரியவன், நம்முடைய கும்பிடுதலுக்கு உரியவன், நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு உரியவன், நம்ம கொண்டு நெத்தியை கொண்டு வைத்து பணிவதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தமே என்ன? அதுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சு. எத்தனை தத்துவங்கள் உலகத்தில் இருக்குதோ எல்லாத்துக்கும் ஒரே வரியில பதில் சொல்றது இஸ்லாம். லா இலாஹ, எந்த வணக்கத்திற்குரியவனும் கிடையவே கிடையாது, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர அறவே கிடையாதுன்னு சொல்லி அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்ப நம்ம கவனத்துக்கு வரணும், உலகத்தை நிர்வகிக்கிறது கடவுள் ஒருத்தன் தான். நீங்க இன்னொன்னு பாருங்க, நீங்க இந்த பூமியை பாக்குறீங்க, இந்த பூமி உருண்டையே பாக்குறீங்க. இந்த காலத்துல ரொம்ப சாதாரண, அந்த காலத்துல விளங்காம இருந்தான். விளங்கானால என்ன பண்ணிவிட்டான், தமிழ்நாட்டுக்காரன் நினைச்சான் தமிழ்நாடு மட்டும்தான் உலகம் நினைச்சான். தமிழ்நாட்டுக்காரன் நினைச்சான், அவன் பார்த்தான்ல இப்படி மேல போய் ரவுண்டா பாத்துட்டு வந்தான். இல்ல இப்படி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு மொத்தமா உலகம் இருக்கும் பிறகு உலகமே இந்த உலகம் தான், இங்க இருந்து மதுரை வரைக்கும் தான் உலகம் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான் அந்த காலத்து பிரயாணம் பண்ண முடிஞ்சு. அதனாலதான் இந்த நாட்டுல உலக உருண்டையில உள்ள ஒரு பகுதியை பொறுத்த போய் பார்த்துட்டான்னு சொன்னா அதை கண்டுபிடிச்சாங்கிறான். அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சாருங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இல்ல நினைச்சிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவை யார் கண்டுபிடிச்சதா? கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு. என்ன அர்த்தம்? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, உலகம் முடிஞ்சு வச்சு நினைச்சு வச்சிருந்தானுவ. இவன் இந்த கடல்ல போகும்போது அங்க ஒரு இடம் இருக்குது, ஆனா இல்லண்டாங்க இந்த உலகம் இருக்காடா அப்படின்னு உலகத்துக்கு வந்து அவன் சொல்றான். அப்ப அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருங்கிறீங்களா? அது என்ன அர்த்தம்? அவன் மனிதன் அந்த காலத்துல நினைச்சான், அவன் எவ்வளவு இருக்கிறானோ பூமி தட்டையா இருக்குது, இந்த போய் மறைஞ்சிருது, இந்த போய் உதிக்குது, அநேகமா இந்த மறைகிறது அந்த கும்பகோணத்துக்கிட்ட மறையும் நினைக்கிறேன். இந்த பக்கம் எங்க போய் வரையும் அப்படியே ஒரு ஊரை போட்டு சொல்லியிருப்பான். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருக்கான். அது அந்த காலத்துல நமக்கு தனி கடவுள்னு நினைச்சா பரவாயில்லை. இப்ப மேல எப்படி பாக்குறோம், எப்படி இந்த உலகம் இருக்குது? ஒரு உருண்டையா தான் இருக்கு. உலக உருண்டையில என்ன இல்ல, தமிழ்நாடுன்னு ஒரு மேப்பு எல்லாம் போட்டே வைக்கல. ஒரு இயற்கை நம்ம படம் அடிக்கும் போது நம்மளா போட்டுக்கிட்டோமே தவிர இதுல இல்ல. கடவுளுடைய அந்த உலக உருண்டை எடுத்து பாத்தீங்கன்னா மேல ஏறி போய் ஒரு ராக்கெட்ல இருந்து கொண்டு அல்ல ஒரு சேட்டலைட் செயற்கைக்கோள் இருந்து கொண்டு இத புகைப்படம் எடுக்கிறீங்க. புகைப்படம் எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்? அந்த மேப்ல இருக்காது. இந்தியான்னு ஒண்ணு காட்டுமாது இருக்காது. நிலத்தையும் நீரையும் மலையையும் காட்டும், அவ்வளவுதான். இந்த உருண்டை எடுத்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு தனி ஒரு கலர்ல காட்டும், நீர்பரப்பு கடல் இருக்க அது ஒரு கலர்ல அப்படி காட்டும், கொஞ்சம் உயரமான மலைகள் இருக்குது அது ஒரு மாதிரியா காட்டும். மூணத்தான் நீங்க கண்டுபிடிக்க முடியுமே. காடுகள் மாதிரி நிறைய பசும்பையா இருந்தா அது ஒரு பச்சையா காட்டும். அந்த பூமியிலேயே 2 விதமா பிரிச்சு காட்டும். இவ்வளவுதான் பனி உறைஞ்சு போன பகுதியா இருக்குமே, கடற்பிரதேசங்கள்ல வெள்ளையா காட்டும். கொஞ்சம் பச்சையா இருக்கும், கொஞ்சம் வெள்ளையா இருக்கும், கொஞ்சம் மண் கலர்ல இருக்கும், கொஞ்சம் நீல கலர்ல இருக்கும். இப்படி ஒரு 5 கலர் அடிக்கப்பட்ட ஒரு உருண்டையாகத்தான் இந்த பூமி இருக்குமே தவிர எப்படி இருக்காது? இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு எல்லை ஒரு கோடு இப்படி ஒண்ணு, இந்தியா மாதிரி ஒண்ணு இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. வேணும்னா கண்டங்கள் வேண்டாம் இருக்கும். என்ன இருக்கும்? நீர் பிரிக்கல. கண்டங்கள் சொல்லும் பொழுது ஐரோப்பாங்கிறது மட்டும் போங்க, பாலி கொண்டு போங்க, நிறைய தருவாங்க. ஐரோப்பாங்கிறது மட்டும் என்ன இருக்கு? தனியா தெரியுற மாதிரி இருக்கும். ஆசியாங்கிறது தனியார் கடல்லாம் இருக்கிறதுனால அது வேணா ஒரு மேப் போட்ட மாதிரி இருக்குமே தவிர தேசங்கள் இருக்காது. அப்ப நம்ம என்ன விளங்கனே, ஏண்டா இவ்வளவு சேர்ந்துதானே ஒரு உருண்டை, இதை ஒருத்தவரை படைச்சிருப்பான். 7-8 பூமியில 7-8 மக்கள் வாழ்ந்தா அதை அவன் படைச்சான்னு சொல்லி இதை இவன் படைச்சான்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. இருக்கிறது ஒரே ஒரு உருண்டை. இந்த ஒரே ஒரு உருண்டையா இருக்கும் பொழுது இதை என்ன பண்றான்? ஒருத்தன் படைக்கல, ஒரு முதலாளி படைக்கலன்னா இது எப்படி அர்த்தம்? இந்த கடிகாரம் இருக்குது, ஒரே ஒரு பொருளா தான் இருக்குது. ஒரே ஒரு பொருளா இருக்கும்போது இந்த வலது பக்கம் இருக்குல்ல, இது கேசியோகாரன், இந்த இடது பக்கம் இந்த இது வரைக்கும் யாரு டைட்டானுக்காரன் படிச்சான், இந்த இது வரைக்கும் சிட்டிசன் காரன் லூசுமா நம்மள. ஏன்னா ஒரு பொருள் தானடா. அப்ப நம்ம பாக்குறோம் இந்த பூமி ஒரு மோல்டட் ஒரு பொருள். இந்த ஒன்றை ஒருத்தன் செஞ்சிருக்கணும். இந்த மொத்த உருண்டைய ஒருத்தன் தான் செஞ்சிருக்கணும். அந்த ஒருத்தன் யாரும் அவனை கடவுள்ட்டு போ. பிறகு 7 பிரிக்கிறேன்,
நீ பாக்குற சூரியன் இருக்குது, அதுவும் இதுவும் தனியா தான் இருக்குது. சந்திரன் இருக்குது, அதுவும் இதுவும் தனியா தான் இருக்குது. அது தனின்னு நீ முடிவெடுக்க முடியாது. தனியா இருந்தா கூட இதுக்கு அதுக்கும் தனியா தானே இருக்கு. பூமி தனி இப்படி சொல்லலாமே. சந்திரன் அவன் படைச்சான், பூமி இவன் படைச்சான்னு வச்சுக்கிறோமா? என் தனித்தனியா இருக்குது. சந்திரனை ஒரு ஆள் படைச்சாரு, சூரியனை ஒரு ஆள் படைச்சாரு, பூமியை ஒரு ஆள் படைச்சாரு, வியாழனை ஒரு ஆள் படைச்சாரு. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொருத்தர் கடவுள் அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோன்றினால் அப்படி வைக்க முடியாது. ஒவ்வொன்றும் தனித்தனியா இருந்தாலும் கண்ணுக்குத்தான் தனித்தனியா உனக்கு தெரியுது. ஒரு பொருளை தான் நல்லா படைச்சு வச்சுக்கிறான். ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இயங்குது. காந்தத்தால் அதுக்கு மத்திய தொடர்பு ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஒன்னு சந்திரன் அது போக்குக்கு போக முடியாது. அது 29 நாள்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு ஆகணும். 29 நாள் என்ன செய்யணும்? பூமியை ஒரு சுத்தி ஆகணும். அது தாண்டி அது வேற வேலையே கிடையாது. இது வேற ஒரு கடவுள் படைச்சாரு, நான் பூமியை சுத்த மாட்டேன், இன்னையில இருந்து நான் செவ்வாய்க்கு போக போறேன், அதை ஒரு ரவுண்ட் அடிக்க போறேன் அப்படின்னு சந்திரன் போனா அதை வேற ஆள் படைச்சான்னு சொல்லு. இதை எவன் படைச்சானோ இதுக்குத்தான் அதெல்லாம் உதவுது. இதைத்தான் சுத்தி வருது. சந்திரனுக்கு வேற ஒண்ணா இருந்தா கூட இதைத்தான் சுத்துது, இதுக்குத்தான் ஒளி தருது, இதுக்குத்தான் நாட்களை எண்ணுகிறது உதவுது. அப்ப இதனோட தொடர்படுத்தி இருக்கும் பொழுது இதை எவன் படைச்சானோ அதைத்தான் அவன் படைச்சான். அதை அவன் தான் படைச்சிருப்பான். சூரியன் இருக்கு, அது வேற ஒருத்தன் படைச்சிருப்பானா? வேற ஒருத்தன் படைச்சா இவனுக்கு என்ன உதவ போறது? எவ்வளவு நாளைக்கு உதவுவான்? ஒரு அக்ரிமெண்ட் வேணா போட்டிருப்பான், ஒப்பந்தம் முடிஞ்சவன உதவாம போயிடும். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து வரலாறு காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சூரியன் பூமிக்கு உதவுது. ஒரே மாதிரியா உதவுது, ஒரே சீரா உதவுது. அப்ப இந்த பூமியை எவன் படைச்சானோ அது அவன் தான் சூரியனை படைச்சு இருந்தா தான் இவ்வளவு அழகா சொன்னபடி வெளிச்சம் வரணும், சொன்னபடி பாதி உலகத்துக்கு கீழே போ, அப்புறம் மேலவா அப்படின்னு சொல்லி எல்லா பகுதிகளுக்கும் அந்த வெளிச்சம் சீராக பரவுதுன்னு சொன்னா அப்ப சூரியனையும் இதையும் ஒருத்தம் படைச்சிருக்கணும். ஒரு நெட்வொர்க்ல இருக்கலங்க. கம்ப்யூட்டர் இருக்கு, 10 கம்ப்யூட்டர் வாங்குவோம், வாங்கி நெட்வொர்க் பண்ணிடுவோம். ஒருத்தன் தான் முதலாளியா இருப்பான். இப்ப எடுத்துக்கிறோமே, நீங்க மதுரையில இருந்து நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு ரிட்டர்ன் ஆகணும் ட்ரெயின்ல. மெட்ராஸில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாமா? பண்ண முடியாதா? பண்ணலாம். மதுரையில இருந்து நீங்க நாளை நைட்டுக்கு நீங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னா இங்க போய் எக்மோர்ல போய் ரிசர்வேஷன் பண்ணலாம். நாளை நைட்டு 9 மணிக்கு எனக்கு ஒரு டிக்கெட் மதுரையில இருந்து மெட்ராஸுக்கு வேணும். நீங்க இருக்கிற மெட்ராஸ்ல மதுரையில இருந்து எனக்கு மெட்ராஸ் டிக்கெட் வேணும்னு கேக்குறீங்க. கேட்டீங்களா? அவன் அடிப்பான். மதுரையில காலி இருக்கா எனக்கு தெரியும் அவனுக்கு. இது வேற அது வேறதான். இந்த கம்ப்யூட்டர் வேற அந்த கம்ப்யூட்டர் வேறதான். நெட்வொர்க் பண்ணிருக்கிறானே அதுல இருந்து விளங்குது ஒரு நிர்வாகத்துக்கு உட்பட்டது. அதனாலதான் மதுரை கம்ப்யூட்டர்ல அது ரிசர்வானதை மறைச்சு வச்சிருப்பான். இங்க இருந்துகிட்ட எடுத்துக்குவாங்க. இங்க உட்கார்ந்து அடிச்சு பார்த்து மதுரை அடிச்சாலும் செய்ய மதுரையில காலியான இடங்கள் எத்தனை சீட் காலியா இருக்குது, என்ன சீட் நம்பரு. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, S4ல 43வது சீட் இருந்தாங்கன்றான். S4ல 43வது சீட் டிக்கெட் தந்துடுறான். நீங்க நாளைக்கு மதுரையில் டிக்கெட் ஏறும்போது S4 கோச்சில் ஏறி 43 உங்களுக்கு காலியா வச்சிருப்பான். இப்ப என்ன விளங்குது? அந்த கம்ப்யூட்டர் அங்க கிடக்குது மதுரை கம்ப்யூட்டர், இங்க உள்ள கம்ப்யூட்டர் இவங்கிட்ட தனியா கிடக்குது, டெல்லியில உள்ளது அவன் தனியா வச்சுக்கிட்டு இருக்கிறான், இங்க உட்கார்ந்துகிட்டு அங்க ரிசர்வ் பண்றீங்கள. அப்ப என்ன விளங்குது? இந்த எல்லா பொருள்களுமே ஒரு நெட்வொர்க்கின் கீழே, ஒரு வலைப்பின்னலின் கீழே அமைக்கப்பட்டதுல இருந்து ஒரு ரயில்வேக்கு சொந்தமானது. அதுக்கு முதலாளி யாரு? ரயில்வே துறை, ஒரு கவர்மெண்ட், ஒரு இந்திய கவர்மெண்ட், அதுக்கு சேர்ந்த ரயில்வே துறை விளங்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம கேட்கிறோம், சூரியனுக்கும் பூமிக்கு நெட்வொர்க் இருக்கா இல்லையா? இருக்குது. சந்திரனுக்கும் பூமிக்கு நெட்வொர்க் இருக்கா இல்லையா? இருக்குது. ஒன்னோட ஒண்ணு நெட்வொர்க்கோட அந்த தொடர்போட தான் எல்லாம் இயங்கிட்டு இருக்குது. அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த பூமியை அவன் படைச்சானோ அவன் தான் அதையும் படைச்சிருக்கிறான், அவன் தான் அதையும் படைச்சிருக்கிறான், அவன் தான் அதையும் படைச்சிருக்கிறான், அம்புட்டையும் அவன் தான் படைச்சிருக்கிறான். முடிஞ்சு வச்சா கதை. இப்பயே பல கடவுள் வருது. பல கடவுள் எப்படி அதை நம்ம ஏத்துக்கிற முடியும்? ஏத்துக்கிற முடியாது. அப்ப இது ஒரு விஷயம் நல்லா விளைவிக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கடவுள் கொள்கை மாத்திரம் தான், அதாவது ஒருத்தன் தான் உலகத்துக்கு இருப்பான்னு சொல்றதுக்கு அது ஒண்ணுதான் அறிவுக்கு ஏற்றது. அறிவுக்கு மட்டுமா ஏற்றது நினைக்கிறீங்க? இல்ல, மனித குலத்துக்கு அது ஒண்ணுதான் நன்மை செய்யும். நல்லா விளைவிக்கணும். எப்ப ஒருத்தன் கடவுளை ரெண்டுன்னு சொல்றானோ மனித குலம் ரெண்டா பிரியும். நல்லா விளைவிக்கணும். கடவுள் மட்டும் பிரிய மாட்டாரு. இது ஏன் கடவுள் உன் கடவுள்னா சமுதாயம் ரெண்டு, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடும். என்ன இந்த கடவுள் படைச்சாரா, உன்னை அந்த கடவுள் படைச்சாரு, சம்பந்தம் இருக்குமா? ஒரு சம்பந்தம் இருக்காது. நான் கேட்கிற ரெண்டு பக்கத்து வீடு, 2 பேர் இருக்கிறீங்க, 2 பேருக்கு 2 தகப்பன், 2 பேருக்கு தனித்தனி தாய்,